Hello friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நல்ல ஒரு கார சட்னி ரெசிபி பார்க்கலாங்க. இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாய் எல்லாம் சேர்த்துன கார சட்னி வந்து நம்ம விதவிதமான மெத்தட்ல செய்வோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம செய்ய போகிற மெத்தட் வந்து ரொம்ப குயிக்காக ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடுங்க. டேஸ்ட்டும் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி தோசையோட சூப்பராக இருக்குங்க. பர்டிகுலர்லி இட்லியோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சொட்டு தண்ணி கூட விடாமல் நம்ம செய்கிறங்காட்டிக்கு கண்டிப்பாக ஒரு 2-3 நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஸோ ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி நம்ம வெளியூர் போகும்போது வீட்டில் இருக்கவங்களுக்கு மாவாட்டி வச்சு சட்னி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போவோம். ஸோ அதுக்கும் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து ஒரு 2 நாளைக்கு கெடாது. ஸோ நல்லா இந்த சட்னி செஞ்சு வச்சுட்டு போகலாம். அதே போல் நிறையா பேருக்கு சமைக்கிற சுச்சுவேஷன் வரும்போது நிறையா வெரைட்டிஸ் சமைக்கும்போது ஒரு கார சட்னி செய்ய வேண்டியது இருந்தால் இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம குயிக்காக வந்து செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வெங்காயம், தக்காளி. நான் 2 பெரிய வெங்காயம் 3 தக்காளி எடுத்துருக்கிற மீடியம் சைஸாக இருக்கிறங்காட்டிக்கு, அதாவது 2 ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கணுங்க. ஸோ இப்போ வந்து அதை என்ன பண்ணுறேன்னா அந்த வெங்காயம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி கட் பண்ணுறேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக ரஃபாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அதே போல் தக்காளியும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கட் பண்ணியாச்சுங்க பெரிய பெரிய பீஸாக. இதை வந்து நம்ம நின்று வதக்கிட்டுலாம் இருக்க போகிறதில்ல. இது குயிக்கான ரெசிபி. ஸோ குயிக்காக செஞ்சிடலாம். என்ன பண்ணலான்னா எல்லா பொருளும் குக்கரில் போட்டு குக் பண்ணி அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். தேங்காய் எண்ணெயும் விடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ ஆனால் நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் அந்த கட் பண்ணி வச்ச வெங்காயமும் தக்காளியும் சேர்த்திக்கலாம். ஆனியன்ஸும் டொமேட்டோஸும் சேர்த்து விட்டுறலாம். அதில் ஒரு 7-8 பல் பூண்டு. நான் வந்து சின்ன சைஸ் கார்லிக்காக இருக்கிறங்காட்டிக்கு 7-8 எடுத்துருக்கிறேன். பெரிய சைஸாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதே போல் சின்ன சைஸ் புளி, கொஞ்சமாக புளி. வரமிளகாய் ஒரு 5 to 6 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. 2 காஷ்மீரி சில்லி கலருக்கு வேண்டி நான் சேர்த்துறேன். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து போட்டு விட்டுறலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு. அவ்வளோதாங்க, எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்தியாச்சு. இனி வந்து நம்ம தண்ணி எதுவுமே விட வேண்டாம். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட்டை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு விட்டு நல்லா வந்து ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணலாம். இப்போ குக்கர் 2 விசில் வந்து அந்த ஸ்டீம் அந்த ப்ரெஷர்லாம் தீர்ந்து ரெடியாக இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, சூப்பராக வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், நம்ம தண்ணியே எதுவும் விடலை. பட் அதுலேயே எவ்வளோ தண்ணி விட்டு அது வெந்திருக்கு. அந்த தக்காளியில் இருந்த தண்ணி, அது வெங்காயம்லாம் நல்லா வெந்து அவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு கிரைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு போதுமான அளவு இருக்கும். சட்னி வந்து நல்லா கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இந்த தண்ணியே போதும். இப்போ சட்னி அரைச்சாச்சு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. கலரு, உப்பு, புளிப்பு எல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கரெக்டாக இருக்குது எனக்கு. இந்த சட்னி வந்து ஏற்கனவே குக் பண்ணி நம்ம அரைச்சிருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம மறுபடியும் வதக்கலை. வேணுங்கிறவங்க ஒரு நாள் வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வதக்கிட்டால் நல்லது, இன்னுமே பெட்ரு. நான் வந்து ஜஸ்ட்டு தாளிப்பு ஆட் பண்ணுறேன். அதாவது 1 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அதை வந்து மேலே சேர்த்து விட்டுறேன். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான கார சட்னி சும்மா குயிக்காக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசையோடு இது சூப்பராக இருக்கும். நான் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரவா தோசையோடு இந்த சட்னி பரிமாறுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தோசை விட இட்லியோட இந்த சட்னி வந்து ரொம்ப பிடிச்சதுங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ரவா தோசை ரெசிபீஸ் எல்லாம் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த ரெசிபீஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டேன். வீட் ரவா தோசை, ஒயிட் ரவா தோசை இதெல்லாம். ஸோ வேணுங்கிறவங்க நான் லிங்க்கை செக் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பரான இந்த கார சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.